ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் தாங்க. இதில் வந்து 2 பொருளை ஆட் பண்ணுறதுனால இந்த ஜூஸோட டேஸ்ட்டே வேறு லெவல் ஆயிரும். இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை வந்து தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது கூட நம்ம வந்து இஞ்சி துண்டு சேர்க்குறோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப நிறையா தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக சேர்க்குறப்ப தான் திக்னஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஜூஸை வடிகட்டிடலாம். நம்ம எடுத்தோட்டியும் டீ வடிகட்டி இது மாதிரி வந்து நம்ம அந்த வடிகட்டியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பெருசாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கையை வச்சு நல்லா அமுத்துறப்ப எல்லா ஜூஸும் வந்துடும். குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு இன்னுமே பிடிக்கும். நார்மலாக காய் வச்சு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த பீட்ரூட் இதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். இதை நம்ம வேறு ஒரு சின்ன வடிகட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக வந்து அந்த டம்ளர்லேயே நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நுர பொங்குற அளவுக்கு பீட்ரூட் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே வந்து நம்ம குடிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கும். ஆனால் லைட்டாக ஒரு மாதிரி மணமணன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா நாட்டு சர்க்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த டஸ்ட்டுமே இல்லை. அதனால் நான் நேரடியாக ஜூஸ்லேயே கொட்டிடுறேன். நீங்கள் டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியில் கலந்து அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஹாஃப் லெமன் ஜூஸை வந்து நம்ம அதில் பிழிஞ்சு விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.